आदरणीय बंधुगण नमस्कार। अम्मा बोलोरो आशा करुच्ची आपण मन भी बोलोरो थिबो ये सब ना अम्मा चेन्नई टू हैदराबाद जीवाई हैदराबाद रे जाकि रही घर सब देखिकी अच्छी से जिनस सब पैक करने कम चलुची मु जिनस सब पैक करने टाइम कौन कौन कर कौन बाकी सब लोग देखा टाइम छोट छोट टिप्स भी मिलिबो तांका भी इन फ्यूचर ले केबे भी एम घर शिफ्ट करबा टाइम रे सेटा यूज करि पारिबो सेटा पई ए वीडियो मु अपलोड करछि இது வந்து நாங்க எல்லாமே பேக் பண்ணிட்டு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்ட தான் கொடுத்துருக்கோம் அவங்க வந்து பேக் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்றது வீடியோ தான் நான் அப்லோட் பண்றேன் இது இன்கேஸ் ஃபியூச்சர்ல நீங்க எங்கன்னா வீடு மாத்துறீங்கன்னா இந்த சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நாங்க பண்ணதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன் நான் आउ नुआ जगह के जीव ना आसे पाखरे कौन कौन दुकान अच्छे आम किसी जानी नहीं से आम जीवा टाइम रे कौन कौन मैक्सिमम 1 मंथ पे यूज करबा जिनस सब पैक करके जीवा सब रेडी करके जीवा पाए मैं प्रिपेयर करके सब रेडी करके रखुची நம்ம ஒரு புது இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துல பக்கத்துல என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அதனால அதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி போறது நல்லது அதனால நான் வந்து நார்மலாவே நம்ம எல்லா ப்ரொஃபஷனல் சாமானும் வீட்ல வந்து வச்சு யூஸ் பண்ணுவோம் அது 1 மந்த்க்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கிட்டு ஆல்ரெடி அது எல்லாமே டப்பால போட்டு ஃபுல்லாவே செட் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு போவேன் எந்தெந்த பொருள் வந்து நம்ம யூஸ் பண்றோமோ அதை மட்டும் அங்க புது வீட்லயோ இல்ல எங்க போறோமோ அந்த வீட்டை அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை செட் பண்ற மாதிரி எல்லாமே வச்சுக்கிட்டு யூஸ் ஆகாதெல்லாம் இங்கேயே பேக் பண்ணிட்டு கரெக்டா அது மேல ஒரு என்னென்ன பொருள் வச்சு ஒரு பாக்ஸ்ல இது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டோம்னா இன் ஃபியூச்சர்ல நம்மளுக்கு அதை எடுத்து ஓபன் பண்றதுக்கு நல்லா கரெக்டா இருக்கும் நான் கிச்சன் ரூம்ல வந்து முக்கால்வாசி இந்த வீட்டுல இருக்கும் போதே வந்து எல்லாமே கிளீன் பண்ணிட்டு எல்லாமே எந்தெந்த பொருள் மட்டும் யூஸ் பண்ணுமோ அதை மட்டும் வச்சுட்டு கிச்சன் ரூம்னும் போது ஒரு பாத்திரம்னா எந்தெந்த பாத்திரம் எந்தெந்த பாக்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு மேல மார்க்கர் வச்சு எழுதிடுவோம் அப்போ அங்க போனோடனே வந்து கரெக்டா எது நம்மளுக்கு எமர்ஜென்சி தேவையோ அந்த பாக்ஸ் எடுத்து நம்ம ஓபன் பண்ணிட்டு யூஸ் பண்ண முடியும் ஏன்னா அந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்தாங்கன்னா வந்த உடனே வந்து எல்லாத்தையும் எல்லா பாக்ஸ்குள்ளும் அப்படியே போட்டு பேக் பண்ணுவாங்க நமக்கு ஓபன் பண்ணும் போது எது எதுல வச்சோன்னு தெரியாம எமர்ஜென்சி இல்லாம எல்லாமே தேடின்னு இருப்போம் அதனால நாங்க ப்ரிப்பேரா அவங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்க இப்போ 2 நாள் இங்க ஸ்டே பண்றோமா இல்ல வழியில போற வழியில எது யூஸ் பண்ணுவோம் பசங்க குழந்தைங்க வச்சிருக்கிறதால அவங்களுக்கு என்னென்ன தேவையோ தனியா அதெல்லாம் நான் பேக் பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டு இதெல்லாம் வந்து பேக் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்புறம் சாவி எல்லாம் பீரோ எல்லாம் காலி பண்ணிட்டு அந்த சாவி எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் கேஸ் வந்து யூஸ் பண்றோம்னா கேஸ் லைட்டர் அந்த ரெகுலேட்டர் எல்லாம் ஒரே சைட்ல வச்சு அவங்க எல்லாமே போட்டு அப்படியே பாக்ஸ்ல பேக் பண்றாங்க நம்ம முன்னாடியே கரெக்டா சொன்னோம்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க அவங்க சப்பு தின்சோன்னா நம்ம கோண தின்சோ கரெக்டா ரக்குச்சு அவன் கரெக்டா ଗୋଟେ ବାକ୍ସରେ ଲିଖିକି ସେ ବାକ୍ସରେ ନାଁ ଲିଖିକି କଣ ଜିନିଷ ଅଛି କହିକି ସାଇଡରେ ଲିଖିବ ତ ଆମକୁ ଖୋଲିବା ଟାଇମରେ ଟିକେ ଇଜି ରହିବ ଆଉ ଆମେ ୟୁଜ କରିବା ଜିନିଷ ନେଇକି ଯିବ ତ ଭଲ ଇନ କେସ୍ ଡ୍ରେସ୍ ହବ ନା ପୁରୁଣା ଡ୍ରେସ୍ କଣ ଅଛି ନା ଏବେ କାହାକୁ ଦେବ ନା ଏବେ ଗାଳି କରିବା ପहले ସବୁ କ୍ଲିନ୍ କରିକି 1 वीक पहले ସବୁ ଆରେଞ୍ଜ କରିକି ସବୁ କରେକ୍ଟରେ ୟୁଜ କରିବା ଜିନିଷ ସବୁ କରେକ୍ଟରେ ପ୍ୟାକ୍ କରିକି ରଖିବା ଟାଇମରେ ଠିକ ରହିବ काच जिनस सब गोटे साइड रे रखिबा पई दरकार ताका पैक करबा टाइम रे टिक करेक्ट रे पैक करबा सेटा पई கண்ணாடி பொருள் கண்ணாடி கிளாஸ் நம்ம தட்டெல்லாம் வந்து ஒரே இடத்துல வச்சோம்னா அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா பேக் பண்ணிடுவாங்க நான் கிச்சன் ரூம்ல இருக்கிற அந்த ஸ்டாண்ட் எல்லாம் வந்து முன்னாடியே நான் எடுத்துட்டு நானே க்ளீன் பண்ணிட்டு வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜும் அதே மாதிரி அவங்க வரும்போது வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டோம் இது வந்து வாஷிங் மிஷினோட ட்ரம்மோட லாக் பண்ணுறதுக்கு வாஷிங் மிஷின் ட்ரம் வந்து நம்ம எடுத்து பேக் பண்ணும்போது லாக் பண்ணிட்டு வச்சோம்னா கரெக்டாக வாஷிங் மிஷின் வந்து எதுவும் ப்ராப்ளம் வராது அந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் எப்படி தூக்கின்னு போய் அந்த வெயிட்டில் வச்சாலும் அதனால அது கரெக்டாக நாங்கள் ஒரு இடத்துல பேக் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்த நாள் காலையில் வர்றாங்கன்னா அந்த கீ எடுத்துமா அங்கே வச்சுட்டோம்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க லாக் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம் நாங்களே முன்னாடியே வந்து எதை க்ளீன் பண்ணிட்டு கழட்ட முடியுமோ அதெல்லாம் அவரே கழட்டிட்டு பேக் பண்ணிட்டாரு எந்தெந்த பொருள் வந்து கரெக்டாக அவங்க யூஸ் பண்ண முடியுமோ இப்போ சாவி எல்லாம் வந்து வண்டி சாவி எல்லாம் நம்ம கண்டெய்னர்ல ஏத்துறாங்கன்னா அந்த வண்டி சாவி எல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும் ஆர்சி புக் எல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும் அவங்க வந்துட்டாங்கன்னா உடனே எந்த பாக்ஸ்குள்ள எது போடுறாங்கன்னு தெரியாம அப்படியே போட்டுருவாங்க அதனால நாங்க 2 பேர் வந்து நான் ஒரு ரூம்ல இருக்கேன் நீங்க ஒரு ரூம்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுறதுக்கு முன்னாடி எது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலரா சொல்லிட்டு அதுக்கு மேலேயே வந்து
அந்த பாக்ஸ் மேலேயே இப்போ என்னோட ட்ரெஸ்னா என்னோட பேர் போட்டு என்னோட ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பசங்களோடதுன்னா பசங்களோடது, எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருள் வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேக் பண்ணி கரெக்டாக பண்ணோம். ஆல்ரெடி இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து அகர்வால் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து நிறைய வாட்டி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அவங்களோட பேக்கிங்கும், எந்த பொருளும் உடையாது. ஆனால் என்ன, அவங்க வந்த உடனே ஒரு 5-6 பேர் வந்தாங்கன்னா எதை எதை பேக் பண்ணுறோன்னு தெரியாமல் எல்லாமே கரெக்டாக வச்சு போட்டுருவாங்க. ஆனால் நமக்கு எந்த பொருள் எங்கே இருக்குன்னு தெரியணுன்றதுக்காக நான் கிச்சன் ரூமில் ஒருத்தவங்க இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டேன், இந்த சைடில் இருக்கிறது இந்த பாக்ஸில் போடும்போது என்னை கூப்பிடுங்க, நான் மேலே பேர் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. किचन रूम ଜିନିଷ सब ଗୋଟେ ଲୋକ ପ୍ୟାକ୍ କରୁଛି ନା, ତାଙ୍କୁ ମୁଁ କହିଦେଉଛି ତୁମେ ପ୍ୟାକ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ମୋତେ କୁହନ୍ତୁ ଏ ସବୁ ଜିନିଷ କେମିତି ରଖିବ, ମୁଁ ସେ ଜାଗାରେ ଆସିକି ମୋ ନାଁ ଲେଖିଦେବ, ସେ ଜିନିଷର କ'ଣ ଜିନିଷ କେଉଁ ଜାଗାରେ ଅଛି କହିକି ତାଙ୍କୁ ସେମିତି ପ୍ୟାକ୍ କରୁଛନ୍ତି। ସବୁ ଷ୍ଟେପ୍ ବାଇ ଷ୍ଟେପ୍ ପ୍ୟାକ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଆମେ ତା 1 ୱିକ୍ ପहले ଆମେ ପ୍ୟାକର୍ସ ଆଣ୍ଡ ମୁଭର୍ସ ଗୋଟେ ଡେଟ୍ କହିବ ନା, ସେ କହିବ ଡେଟ୍ ପहले ଆମେ ସବୁ ଟିକେ କ୍ଲିନ୍ କରିକି ଆରେଞ୍ଜ କରିକି ରଖିବା ଟାଇମ୍ରେ ଆମ ନୂଆ ଜାଗାକୁ ଯିବା ଟାଇମ୍ରେ ସବୁ ଧରିକି ନେଇକି ଯାଇକି ସେ ଜାଗାରେ ବସିକି ଆରେଞ୍ଜ କରିବ ତ ଭଲ ନାହିଁ। ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ଅଲରେଡ଼ି ଟାଇମ୍ ମିଳିବା ଟାଇମ୍ରେ ସବୁ ଗୋଟେ ଗୋଟେ କ୍ଲିନ୍ କରିକି କ'ଣ କ'ଣ ଜିନିଷ யூஸ் କରିବ ସବୁ ମୁଁ அரேஞ்ச் କରିକି ரக்குச்சு ସବୁ ரூம்ல। சரி ஒரு இடத்துக்கு போகிறோமா, அம்மா வருமா, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அங்கே போயிட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு போனோம்னா நம்மளுக்கு அங்கே போயிட்டு வேலை தான் ஜாஸ்தி ஆகும்। நம்மளுக்கு வந்து சாப்பாடும் நம்ம பண்ணுறது, சாப்பாடு பண்ணுறது என்னதான் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணாலும் அங்கே இருக்கிற அந்த ஃபுட் வந்து எப்படி இருக்கும், நம்ம பசங்களுக்கு செட் ஆகுமா என்னான்னு தெரியாது। அதனால மேக்ஸிமம் கிச்சன் சாமானெல்லாம் கரெக்டாக இது பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி போயிட்டு வெறும் வெஜிடபிள் மட்டும் வெளியே வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி போனோம்னா நமக்கு நல்லாயிருக்கும்। நான் பால் மட்டும் வெளியே வாங்குற மாதிரி இருந்தால் கரெக்டாக அந்த மாதிரி ரெடி பண்ணின்னு போனோம் நாங்கள்। அவங்க பேக் பண்ணும்போது கரெக்டாக பேக் பண்ணுற பொருள் எல்லாம் கரெக்டாக இருக்கு, ஆல்ரெடி முன்னாடியே க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த வீட்டுக்கு போனோடனே எந்தெந்த இடத்துல எது எது வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு கைட் பண்ணோம்னாவே அவங்க அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க। இது எல்லா வீடியோவும் எதுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னால், இன்கேஸ் நீங்கள் வேற எங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரீட்க்கு வீடு மாற்றுறதுன்னா கூட ஒரு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துன்னு போனோம்னா ஒரு புது வீட்டில் நம்ம போகும்போது அந்த வீட்டில் கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்। அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வர்றதுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 2 days 3 days, இப்போ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போனோம்னா எத்தனை நாளுக்குள்ளே வரும்னு நமக்கு தெரியும்। அது வரைக்கும் நம்ம பசங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ், அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான மெடிசனு என்னென்ன வேணுமோ, ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன வேணுமோ ஆல்ரெடி முன்னாடியே ஒரு பேக்கில் கரெக்டாக நம்ம ப்ரிப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அவங்க பேக் பண்ணும்போது அதை நம்ம தனியாக வச்சுடுவோம்। எது எது தேவைப்படுதோ அதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு இது பண்ணோம்னா அவங்க அதே மாதிரி நமக்கு இதை எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னால் அதை எடுக்க மாட்டாங்க। அவங்க ஒவ்வொரு பொருள் பேக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பேக் பண்ணுறாங்க। அதனால தான் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து அவ்வளோ பைசா வாங்குறாங்க। ஏன்னா அவங்களோட திங்ஸும் வந்து நம்மளோட பொருளெல்லாம் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் அழகாக பேக் பண்ணிடுவாங்க। இப்போ பெட்டுனா நான் முன்னாடியே பெட் வந்து வேக்யூம் க்ளீன் போட்டு அதெல்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா அவங்க பேக் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும்। மறுபடியும் எடுத்து போய் போடும்போது இருங்க நான் துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருக்கும்। அப்புறம் பழைய பெட்ஷீட், அது யூஸ் பண்ண பெட்ஷீட் வந்து பழைய பெட்ஷீட் இருந்தால் அதையே கவர் பண்ணி உள்ளே வச்சுட்டோம்னா நம்ம பொருளோட கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்। அவங்க எப்படி பேக் பண்ணுறாங்கன்றது மட்டும் பாருங்கள் ஒவ்வொரு பொருளும்। ஆனால் நம்ம சொல்லிட்டோம்னாவே இதை ஃபோல்டு பண்ணணும், இதை ஃபோல்டு பண்ணக்கூடாதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேக் பண்ணிடுவாங்க। ଗୋଟେ ଗୋଟେ ଜିନିଷ ତାଙ୍କ ପ୍ୟାକ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଏ ଜିନିଷ ଫୋଲ୍ଡ କରିବା ପାଇଁ ଦରକାର, ଏ ଜିନିଷ ଫୋଲ୍ଡ କରିବା ନାହିଁ କହିକି ଆମେ ଅଲରେଡ଼ି ତାଙ୍କୁ ଗାଇଡ଼ କରିବା ଟାଇମ୍ରେ ତାଙ୍କ ସେମିତି ତାଙ୍କ କରିବ। କ'ଣ ପାଇଁ ନା ଆମେ ପେ କରୁଛୁ ନା, ତାଙ୍କ ସେଇଟା ଠିକ୍ରେ କରିବ। ଜିନିଷ ସାବ ନା ଗୋଟେ ଗୋଟେ ରୁମ୍ରେ କ'ଣ କ'ଣ ଜିନିଷ ଅଛି, ଆଉ ଏବେ କାଟ ବେଡ୍ ସବୁ ଖୋଲିବା ଟାଇମ୍ରେ ସେ ନେଟ୍ ବୋଲ୍ଡ ସବୁ ରହିବ ନା, ସେଇଟା ସେ ସାଙ୍ଗରେ କରେକ୍ଟରେ ପ୍ୟାକ୍ କରିକି ରଖିବା ପାଇଁ କହିବା ପାଇଁ ଦରକାର। ତାଙ୍କ ଗୋଟେ ଜାଗାରେ ପ୍ୟାକ୍ କରିକି ଆଉ ଗୋଟେ ଜାଗାରେ ରଖିବା ଟାଇମ୍ରେ ଆମେ ଯାକେ ଫିଟ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଖୋଜିବା ପାଇଁ ହୋଗା ନା, ଫିଟ୍ କରିବା ଜାଗାରେ ତାଙ୍କ ଆସିବ ନାହିଁ, ତାଙ୍କ କମ୍ପାନୀ ଲୋକ ଆସିବ, ଅଲଗାଟା ଲୋକ ଆସିବ ନା, କେଉଁ ବାକ୍ସରୁ କ'ଣ ଜିନିଷ ଅଛି କହିକି ତାଙ୍କ ଜାଣିବା ପାଇଁ ସବୁ ବାକ୍ସ ଖୋଲିକି ଆମ ଘରେ ସାରା ସବୁ ଫୋପାଡ଼ିକି ଦେଖିବା ଟାଇମ୍ରେ ଆମକୁ ବି ଜାଗା ଟିକେ ସେଭ୍ ହେବ ନାହିଁ ଆଉ ଟାଇମ୍ ବି ୱେଷ୍ଟ ହୋଗା। ସେଇଟା ପାଇଁ ସେ ପ୍ୟାକ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଆମ ପାଖରେ ରହିକି ଏ ସାଙ୍ଗରେ ଏଇଠି ରଖିକି எமித்தி டேப் மாறி என்று போய்பட்டாம தங்க நிஜ செம்தி கொடுதபோ। அதனால தான் நாங்கள் அந்த இப்போ வாஷிங் மிஷின் நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு இடத்துக்கு எடுத்துன்னு போகிறோன்னா வாஷிங் மிஷின் நம்ம வாங்கும் போதே அந்த ட்ரம்முக்கு வந்து ஒரு நெட்டு மாதிரி கொடுப்பாங்க। அதை வந்து நம்ம எங்கேயுமே அது தூக்கி போடாமல் ஒரு பாக்ஸில் போட்டு நேம் எழுதி அது எப்பாவது வச்சுருந்தோம்னா இன்கேஸ் வேறு எங்கன்னா வீடு நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோன்னா மறுபடியும் அந்த நெட்டு வச்சு அந்த ட்ரம்மை லாக் பண்ணிட்டோம்னா வாஷிங் மிஷின் எப்போவுமே ரிப்பேர் ஆகாது।
ஏன்னா ட்ரம் போயிடுச்சுன்னா ட்ரம் தான் வாஷிங் மிஷினில் ரொம்ப காஸ்ட்லியானது. அதனால அதையும் கரெக்டாக நம்ம சேஃப்டியாக வைக்கணும்னா அதுக்கு கொடுக்குற அந்த கரெக்டாக நெட்டெல்லாம் நம்ம கரெக்டாக வச்சுருந்தோம்னா அவங்க கிட்ட கொடுத்தோம்னா அவங்க அதே மாதிரி லாக் பண்ணிவிட்டு பேக் பண்ணுவாங்க. இது எங்களோட சிம்னி அங்கே யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆல்ரெடி அங்கே ஃபிட் பண்ணியிருக்கு. அதனால இது நம்ம அப்படியே தான் வைக்க போகிறோம் அப்படின்னும் போது இது இன்னும் கொஞ்சம் சேஃபாக பேக் பண்ணோம் அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட சொல்லி பேக் பண்ணும் போது கரெக்டாக சேஃப்டியாக பேக் பண்ண சொன்னோம். ஏன்னா அது மறுபடியும் ஓப்பன் பண்ண போகிறதில்ல, அது அப்படியே தான் பேக்கிங்லேயே தான் இருக்கும் அப்படின்னும் போது இன்னும் நல்லா சேஃப்டியாக பேக் பண்ணோம் அப்படின்றதுக்காக பக்கத்துலேருந்து நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு கைட் பண்ணி சொன்னோம்னா அவங்க அதே மாதிரி பேக் பண்ணுவாங்க. ऑलरेडी से घरे नुआ घरे ना सिमनी फिट करी रखुचंदी सेटा पे ये जिनसो नेकी मोर घरे వచ్చిన ये पुराना सिमनी यूज करी बनाई सेटा पे एटा सेमिति पैकिंग रे रोइबा टाइम रे आउटी के सेफ्टी पैक करी रखिबा पई दरकार सेटा पे तांक कोई की बोलो पैक करी रखिबा पई कोइबा टाइम रे तांक सेमिति बोलो पैक करी देबो आउ कोलिबा टाइम रे बे ए जिनसो कोलिबा नहीं सेमिति रोइबा कोई के हम गाइड करिबा टाइम रे तांक कोलिबा नहीं நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் இல்லை வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் பொருள் எல்லாம் இருந்தால் அந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸில் வச்சு அனுப்பாமல் அதை நம்மளே கேரி பண்ணி எடுத்துன்னு போகிறது நல்லது. ஏன்னா அங்கே பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் போகும்போது வண்டியில் கண்டெய்னரில் நல்லா தான் போவோம், இருந்தாலும் அதெல்லாம் சேஃப்டி இருக்காது. அதனால நம்ம அதை கேர்ஃபுல்லாக முன்னாடி அவங்க வர்றதுக்கு முன்னாடினாலே அதெல்லாம் தனியாக எடுத்து நம்ம வச்சுட்டோம்னாவே ஒரு பேக் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம போகும்போது எடுத்துன்னு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இவங்க எடுத்துன்னு போற பொருள் என்னன்னா ஆயில் ஐட்டம் எல்லாம் இருந்ததுன்னா அவங்க முன்னாடியே சொல்லிடுவாங்க, ஆயில் ஐட்டம் எல்லாம் எடுத்துன்னு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுவேன், கண்ணாடி பாட்டில் ஆயில் எல்லாம் இருந்ததுன்னா அதை நார்மல் ஏர்டைட் பாட்டில் மாதிரி ஊற்றிட்டு நல்லா டைட் பண்ணிட்டு அது மேலே டேப் அடிச்சுட்டு பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போவேன். அப்படி பண்ணால் ஆயில் லீக் ஆகாது. ஏன்னா நம்ம கேர்லெஸ்ஸாக அந்த பாட்டில் எல்லாம் அப்படியே விட்டுட்டோம்னா ஆயில் லீக் ஆகி மற்ற பொருளுங்க மேலெல்லாம் இது அட்டை பாக்ஸ் தான்றதால ரொம்ப லாங் ட்ராவல்னும் போது மற்ற பொருளெல்லாம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. पैकर्स एंड मूवर्स ଆସିବ ଲୋକ ନା ତାଙ୍କ ଜିନିଷ सब ପୋଛିବ ନାହିଁ, କେମିତି ଆମ ଜିନିଷ କେମିତି ଅଛି ସେମିତି ପ୍ୟାକ୍ କରିବ। ସେଇଟା ପାଇଁ ଆମେ କ'ଣ କରୁଥିଲା ଅଲରେଡ଼ି ସବୁ ଖୋଲିକି ଗୋଟେ ଦିନ ପହଲେ ତାଙ୍କ ବାଗ୍ ସବୁ ନେଇକି ରଖିବା ପାଇଁ କହିକି ଗୋଟେ ଦିନ ପହଲେ ଆମେ ସବୁ ଜିନିଷ ଟିକେ ଟିକେ ଖୋଲିକି ସବୁ ପୋଛିକି କ୍ଲିନ୍ କରିକି ଆମେ କାଢ଼ିକି ରଖିବା ଟାଇମ୍ରେ ତାଙ୍କ ଆସିକି ପ୍ୟାକ୍ କରିବ ଠିକ୍ ରହିବ। କ'ଣ ପାଇଁ ନା ସିମନି ଫ୍ୟାନ୍ ସବୁ ଅଏଲ୍ ରହିବ ନା କିଚେନ୍ ରୁମ୍ରେ, ସେ ସବୁ ଟିକେ କ୍ଲିନ୍ କରିକି ରଖିବା ଟାଇମ୍ରେ ତାଙ୍କୁ ପ୍ୟାକ୍ କରିକି ଆଉ ଜାଗାରେ ନେଇକି ୟୁଜ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ବି ଠିକ୍ ରହିବ। ସେଇଟା ଆମେ ସବୁବେଳେ ଖୋଲିକି ଟିକେ ପୋଛିକି କରେକ୍ଟରେ କ୍ଲିନ୍ କରିକି ରଖିବ, ଖାଲି ତାଙ୍କ ପ୍ୟାକ୍ କରିବା ପାଇଁ ଆମେ ଛାଡ଼ିବ। பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வர்றவங்க எந்த பொருளை துடைக்கலாம் மாட்டாங்க. அதனால நம்ம முன்னாடியே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சோம்னா அவங்க பேக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். பேக் பண்ணிவிட்டு அந்த பொருளை எடுத்துன்னு போயிட்டு புது வீட்டில் வச்சுட்டு அப்போ போய் துடைக்க வேணாம் நம்ம. அதுக்காக நாங்கள் ஒரு நாள் முன்னாடியே அவங்க பாக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு கொடுக்க சொல்லிட்டு எங்களோட ட்ரெஸ் எல்லாம் மேக்ஸிமம் நாங்களே எந்தெந்த பாக்ஸில் எந்தெந்த பொருள் வைக்க முடியுமோ வச்சுட்டு அது மேலே எழுதிடுவோம். அப்புறம் எது துடைக்கணுமோ இன்கேஸ் ஃபேனு ஆயில் ஐட்டம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த சிம்னி எல்லாம் ஃபுல்லாக आओ भी खाली की भी ये वीडियो मु कंटिन्यू अपडेट करिबा आपन बोलो लगी तो लाइक करते इन वीडियो नाले का अपडेट आवा। थैंक यू।